வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரான் பிரேக்கர் அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி தெரியுமா? இளம் கோல்டுபர்க் அப்படின்னு சொல்லிட்டு NXTயில் அழைக்கப்படுற ஒரு ரெஸ்லர். அத்தென்டிக் ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டுபர்க் மாதிரியே இருக்குங்க. நம்ம கோல்டுபர்க் அப்போ எப்படி பார்த்தோம் அதே மாதிரி இருப்பார். பால் ஹேமன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் NXTயில் ஒர்க் பண்ணுற அனுபவம் கிடச்சிது. ரோமன் ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, பிரான் பிரேக்கருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் சொல்லியிருக்காரு. அதை நம்ம பால் ஹேமனே பார்த்தீங்கன்னா NXTயில் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ பால் ஹேமன் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி என்ன இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்மாக்டவுனில். அதாவது இப்போதைக்கு பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இன்றைக்கி பிரான் பிரேக்கர் நேரடியாக ட்ரிபிள் ஹெச் கிட்ட பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் ட்ரிபிள் ஹெச் கிட்ட பேசும்போது பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரிபிள் ஹெச்சில் பேசலான்னு வர்றாரு. அப்போ பிரான் பிரேக்கரை பார்த்து ஒரு லுக் விட்டுருப்பார் பாருங்களேன். அந்த லுக்கில் பலாயிரம் அர்த்தங்கள் இருக்கலாம். பிரான் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் காயின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பால் ஹேமனுடைய ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அப்பாவுக்கு ஒர்க் பண்ணவர் பையனுக்கும் ஒர்க் பண்ணதுக்கு தயங்க மாட்டார்ல. ஸோ அந்த வகையில் மேபி பிரான் பிரேக்கருக்கு பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக பால் ஹேமன் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னப்பா சொல்கிற, ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அப்போ எப்படி ஒர்க் பண்ண மாட்டாருன்னு கேட்கலாம். ஆக்சுவலி பால் ஹேமன் ஒரே நேரத்தில் பல பேருக்கு மேனேஜ்மெண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. CM Punk, கிறிஸ்டில் ஆக்சில், பிராக் லெஸ்னர் இவங்க 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக நம்மளுடைய பால் ஹேமன் இருந்திருக்காரு. ராஸ் மேட்டோன்னு சொல்லிட்டு வெவ்வேறு பிராண்டில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ்க்கு அட்வொகேட்டாக இருந்தாலும் ஒருவேளை பிரான் பிரேக்கர் ரா பிராண்டுக்கு போயிட்டார்னா ரா பிராண்டில் பிரான் பிரேக்கருக்கு அட்வொகேட்டாக பால் ஹேமன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் இருந்துகிட்டு இருக்குது. பிரான் பிரேக்கர் முன்னாள் WWE 2 டைம் NXT சாம்பியன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். பட் ஆனால் இன்னும் அஃபிஷியலாக ராஸ் மேட்டோனில் எந்த பிராண்ட்லையும் சைனிங் பண்ணல.